மக்களே, இந்த ரோடு பாருங்கள். இது போட்டு ஒரு வாரம்தான் ஆச்சு. இந்த ரோடு இது சக்தி ரோட்லேருந்து கணபதி மாநகர் வர்ற ரோடு. இது போட்டு ஒரு வாரம் கூட ஆகலை. அதுங்குள்ளேயும் பாருங்கள், குழி தோண்டிட்டாங்க. இப்படியே ரோடு போடுறது, போட்ட உடனே மறுபடியும் குழி தோண்டுறது. அது குழி தோண்டி அதுக்கு மேலே மூடுறதாக சொல்லி க்ரஷர் மண்ணை போட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு தோண்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 100 அடி தள்ளி மறுபடியும் அங்கே ஒரு குழி தோண்டியிருக்காங்க. இப்படியே வருஷம் பூரா ரோட்டை குழி தோண்டுறதே வேலையாக வச்சுருக்காங்க. போட்ட ரோடு ஒரு வருஷம் கூட உருப்படியாக வராதுங்க. பாருங்கள், இதுக்கு அடுத்து முதல்ல ஒரு குழி காட்டினேன், இது 2வது குழி. இப்படியே வருஷம் பூரா ரோட்டை குழி தோண்டுறதான் இவங்களோட வேலை. எப்படி மக்கள் பயணிக்கிறதுனே தெரியலைங்க. நாட்டை கெடுக்கிறதுக்குன்னே அரசாங்கத்தில் ஆள் எடுக்கிறாங்க. அரசாங்கமும் நாட்டை கெடுக்கிறதுக்காகவே அரசாங்கம் நடத்துது. எல்லாத்தையும் தனியார்கிட்ட கொடுத்து போட்டு மக்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு வரி கட்டிவிட்டு தனியார்கிட்ட காசு கொடுத்து நம்ம எல்லாம் வாங்க வேண்டியது. பாருங்கள், இது சக்தி ரோட்டுக்கு பக்கத்தில். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 100 அடி போனால் சக்தி ரோடு மெயின் ரோடு வந்துடும். இது சக்தி ரோட்லேருந்து கணபதி மாநகர் போகிற ரோடுங்க. பாருங்கள், குழி தோண்டி இப்படி அந்த குழிக்கு மேலே க்ரஷர் மண்ணை போட்டு போயிடுவாங்க. இந்த பவுட்ரு மக்களோட அடுப்படி கிச்சன் வரைக்கும் இந்த பவுட்ரு போகுதுங்க. இதை சுவாசித்து மக்கள் சாக வேண்டியதுதான் தினமும்.